இந்த கொடுத்த துணியெல்லாம் தைச்சிட்டு வந்தாச்சு. பண்டிகை உனக்கு தான் ஜோறு. என்ன பண்டிகை என்ன பண்டிகை முடிஞ்சிடுச்சு. ஆமா பாரு எத்தனை 3 பண்டிகை முடிச்சிட்டு எல்லாம் தைச்சிட்டு வந்துட்டேன். இது பாத்தியா? இது என்னது பேக்கிங்கு? இதுதான் அன்னைக்கு பண்டிகை முதல் நாள் போய் கொரியருக்கு போனோமா, ஜஸ்ட் 2 மினிட் லேட்டா போனதுனால கொரியர் வாங்க மாட்டேன்ட்டாங்க. இதனால உனக்கு பண்டிகையில் அனுப்புறது வேஸ்டா போச்சு. அதான் நான் நேர்ல வந்துட்டேன். அதனால அந்த கொரியர் அனுப்புறதோட பிரிக்காம அப்படியே பையிலே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா எல்லாம் நம்புறேன். ஆமா என் தங்கச்சி கேட்டாங்கன்னு கொரியர் அனுப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். லாஸ்ட் மினிட்ல போனதுனால பண்டிகைக்கு வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் டிக்கெட் இருந்துச்சு. நாங்க வந்து சென்னையில இருந்து டிக்கெட் இருந்ததுனால நாங்களே ஏறி வந்து எங்க துணியா கொரியர் ஆபீஸாட்ட பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து கொரியருக்கு அனுப்புற பதிலா நான் நேர்லயே வந்து என் தங்கச்சிக்கு டெலிவரி பண்ணிட்டேன். இனிமே போட்டுக்கோ, பண்டிகையில தான் போடணுமா, நம்ம ஊர் பண்டிகை வருது, போட்டு என்ஜாய் பண்ணேன்.